வீட்டை பூட்டி சீல் வைங்கய்யா. ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல நிலாவோட ரூமுக்குள்ள பாம்பு வந்து நிலா பயங்கரமா பயந்ததை தொடர்ந்து வீட்டுல உள்ள சந்து பொந்தெல்லாம் அடைச்சே ஆகணும், ஜன்னலையும் சரி பண்ணி ஆகணும்னு சோழன் சேரன் கிட்ட சொல்லி அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு காலையிலேயே சேரன் வேலைக்கு ஆளுங்களையும் கூப்பிட்டதுனால சேரனோட ஒர்க் ஃப்ரெண்டான மாலிக் சேரன் வீட்டுக்கு கிளம்பும் போது சந்தாவும் கூடவே வந்துட்டாங்க. சோழன் ஒரு பக்கம் பாம்பு பிடிக்கிறவரை கூட்டிட்டு வந்து அந்த பாம்போட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் பிடிச்சிருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தம்பி பாண்டியன் கிட்ட காசை கொடுத்துட சொல்லி கோத்து விட்டாப்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்த மாலிக் கிட்ட வீட்டுல எங்கெங்க என்னென்ன வேலைலாம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நிலாவோட ஆபீஸ்ல ராகவ் மூஞ்சில அடி வாங்கி பிளாஸ்டரி ஓட்டின மேனிக்கே வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட கோபப்பட்டு பேசிட்டு அப்படியே கேமராங்களை நிலா பக்கம் திருப்பி சோழன் அடிச்சு மூஞ்சி உடைச்ச கோபத்துல ப்ராஜெக்டையே முடிக்கலன்னு நிலா மேல எரிஞ்சு விழுந்துட்டாரு. இதுல ஆல்ரெடி வேலையை விட்டு போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நிலா இப்ப போகலாம்னு முடிவே பண்ணி தன்னுடைய கொள்ளைக்கிட்ட ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஏதாவது ஆபீஸ்ல ஆஃபர் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சைடு சேரனும் சந்தாவும் லைட்டா ரொமான்ஸ் பண்றதை பார்த்து சோழன் கடுப்பாகி அண்ணன் வேலை நடந்தாகணும், இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ரெண்டு பேரையும் பிரிச்சு விட சந்தாவும் எல்லாருக்கும் டீ போட்டு தரதுக்கு உள்ள போயிட்டாங்க. சோழன் நிலாக்கு கால் பண்ணி எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நம்ம பெரியப்பாவும் அத்தையும் நல்லவங்களாயிட்டாங்க போல, வீட்டு மேல கையை வச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ஆள் வரல, நம்மள சொந்தக்காரங்களா ஏத்துக்கிட்டாங்க போல இருக்கேன்னு சேரன் சோழன் பாண்டியன்லாம் பேசிக்கிட்டே ஃப்ரண்ட்ல பார்த்தா ஆலம்பனான்ற மாதிரி ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்புறம் என்ன பழைய மாதிரியே இது எங்க வீடு, வீட்டு மேல கேஸ் போய்கிட்டு இருக்கு, நீங்க எப்படி எங்க வீட்டு மேல கையை வைக்கலாம் இடிக்கலாம்னு காட்ஸ்ல மாதிரி கதற சேரனும் வழக்கம் போல சாதுவா கெஞ்ச சோழனும் பாண்டியனும் கோபப்பட்டு பேச இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை பயங்கரமா முட்டி போய் நடேசன் தன்னுடைய அண்ணனை தள்ளி விட்டாப்ல. அவங்களும் போலீஸை கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு சேரனும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை சொன்ன மாதிரி போலீஸை கையோடு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் போலீஸை வச்சு பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணி கோர்ட் ஆர்டர்ல வீட்டுல கையை வச்சா சீல் வைக்கணும்னு போடப்பட்டிருக்கின்ற விஷயத்த போலீஸ்காரர் எக்ஸ்பிளைன் பண்ண இடையில பெரியப்பாவும் அத்தையும் வீட்டை விட்டு வெளியே போங்கடான்னு அதிகாரமா பேச இதுல கடுப்பான நடேசன் அவங்க கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாம கண்டபடி பேசிட்டாரு. இதனால போலீஸ்காரர் செமையா டென்ஷன் ஆகி எல்லாரும் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. சேரனும் சொல்லணும், இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வீடு, திடீர்னு போக சொன்னா நாங்க எங்க போறதுன்னு எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் புலம்பி பார்த்தோம், அவங்க புரிஞ்சுக்கல. வீட்டை சீல் வைக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணதோட சீரியலை முடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் வீட்டுக்கு சீல் வச்சு எல்லாரும் வெளியே கிளம்புற மாதிரி தான் ப்ரோமோலையும் காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். இது மாதிரி ஐயனார் துணை சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.